காலையில எழுந்ததுமே கடுமையான சோர்வு இருக்கா? எவ்வளவு உடற்பயிற்சி செஞ்சாலும் வயிற்றில இருக்கிற கொழுப்பு குறையவே மாட்டேங்குதா? முகத்துல திடீர்னு பருக்கள் வந்து சருமத்தோட இயற்கையான பொலிவு போய் வயசான மாதிரி தெரியுதா? காரணமே இல்லாம கோபமும் சோகமும் திடீர்னு வருதா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தினமும் ரொம்ப பாசமா சாப்பிடுற ஒரு விஷயமா இருக்கலாம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சர்க்கரை. இந்த வெள்ளப்பொடி நம்ம உடம்புக்கு செய்யற கொடுமை எவ்வளவுன்னு நம்மள பலருக்கும் தெரியாது என்பதுதான் உண்மை. நம்ம ஒரு நாள் ஆரம்பிக்கிறதே பெரும்பாலும் ஒரு கப் சூடான டீயிலையோ காஃபிலையோ தான் இருக்கும். அதுல ஆரம்பிக்குது நம்ம இனிப்போட பயணம். அப்புறம் பகல் நேரத்துல சாப்பிடுற பிஸ்கெட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஏன் நம்ம கடையில வாங்குற பல பேக்கெட் ஃபுட்லயும் நம்ம கூட தெரியாம பெரிய அளவுல சர்க்கரை இருக்கு. பல தடவை நம்ம நினைக்கிறோம் ஸ்வீட் சாப்பிடும்போது மட்டும்தான் சர்க்கரை உடம்புக்குள்ள போகுதுன்னு. ஆனா அது இல்ல உண்மை. நம்ம சாப்பிடுற பல உணவுலையும் ஒளிஞ்சிருக்கிற இனிப்பு இருக்கு. இந்த இனிப்பு நம்ம உடம்புக்குள்ள போனதும் மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் உற்பத்தி ஆகுது. இது நமக்கு உடனே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். திரும்ப திரும்ப இனிப்பு சாப்பிடணும்னு ஒரு ஆசைய நம்ம மூளையே உருவாக்கிடும். போதைப் பொருள் யூஸ் பண்ணும்போது மூளையில என்ன மாற்றம் வருமோ அதே மாற்றம் தான் தொடர்ந்து இனிப்பு சாப்பிடும்போதும் வருதுன்னு சயின்ஸ் நிரூபிச்சிருக்கு. அதனால தான் ஒருவேளை இனிப்பு கிடைக்கலன்னா நமக்கு வல்லாத ஒரு அசௌகரியம் வருது. இது சின்ன விஷயம் இல்ல. நம்ம ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் அழகையும் அரிச்சு திங்கிற ஒரு பழக்கம் இது. ஆனா இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடிஞ்சா? வெறும் 21 நாள், ஆமா சரியா 21 நாள் நீங்க முழுசா சர்க்கரையை நிறுத்திட்டீங்கன்னா உங்க உடம்புலையும் முகத்திலையும் அதிசயமான மாற்றங்கள் நடக்கும். இந்த மாற்றங்கள் என்னன்னு சரியா நம்ம இன்னைக்கு பேச போறோம். தொடர்ந்து போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்கட்டுமா? உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்குமா? ஒரு நாள் கூட இனிப்பு சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு தோணுதா? அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி புது அறிவுகளை ஷேர் பண்ற இந்த வீடியோவை இப்பவே ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. 21 நாளோட இந்த பயணம் அவ்வளவு ஈஸி இல்ல. குறிப்பா முதல் சில நாள். ஏன்னா வருஷக்கணக்கா இனிப்புக்கு பழகி போன உடம்ப திடீர்னு அதிலிருந்து மாத்தும்போது உடம்பு பலமா எதிர்க்கும். இந்த 21 நாளை நம்ம முக்கியமா 4 கட்டமா பிரிக்கலாம். ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு தெளிவா புரிஞ்சிக்கலாம். முதல் கட்டம், முதல் 1 முதல் 3 நாள் வரை. இது ஒரு போராட்ட நேரம். நீங்க சர்க்கரையை முழுசா நிறுத்தும்போது உங்க உடம்பு அதுக்கு எதிரா சண்டை போட ஆரம்பிக்கும். மூளைக்கு சரியா கிடைச்சிட்டு இருந்த டோபமைன் அப்படிங்கிற சந்தோஷம் தர்ற ஹார்மோனோட அளவு திடீர்னு குறையுது. இதனால உங்களுக்கு கடுமையான தலைவலி வரலாம், உடம்புக்கு ஒரு மாதிரி சோர்வு வரும், சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும், திடீர்னு அழுக வர்ற மனநிலை வரும். எப்படியாவது கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டா போதும்னு ஒரு எண்ணம் மூளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். பல பேர் இந்த முதல் 3 நாள்லயே தோத்து பின்வாங்கிறது தான் வழக்கம். ஆனா இந்த அசௌகரியங்கள் உங்க உடம்பு பழைய ஆரோக்கியத்துக்கு திரும்ப முயற்சி பண்ற அறிகுறிகள் தான்னு புரிஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிக்கிறதும் சத்தான சாப்பாடு சாப்பிடுறதும் இந்த நாட்களை தாண்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இரண்டாம் கட்டம் 4 முதல் 7 நாள் வரை. இந்த நாட்களுக்கு வரும்போது உங்க உடம்பும் மூளையும் மாற்றங்களுக்கு பழக ஆரம்பிச்சிருக்கும். முதல் நாட்கள்ல இருந்த கடுமையான தலைவலியும் சோர்வும் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலா உங்களுக்கு அதிக எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். முன்னாடி காலையில எழுந்ததும் இருந்த அந்த பெரிய சோர்வு இப்போ இருக்காது. பகல் நேரத்துல நீங்க அதிக சுறுசுறுப்போட வேலை செய்ய முடியும். இதுக்கு காரணம் இருக்கு. சர்க்கரை உடம்புக்குள்ள போனதும் ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு திடீர்னு ஏறி உடனே குறைஞ்சிடும். இதனால தான் இனிப்பு சாப்பிட்டதும் எனர்ஜி வர்ற மாதிரி இருந்து கொஞ்ச நேரத்துல கடுமையான சோர்வு வருது. ஆனா சர்க்கரை நிறுத்தினதும் ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு நாள் முழுக்க ஒரே எனர்ஜி கிடைக்கும். இந்த கட்டத்துல கவனிக்க வேண்டிய இன்னொரு மாற்றம் தூக்கத்துல. ராத்திரியில நீங்க ரொம்ப சீக்கிரம் தூங்க முடியும். அது மாதிரி நல்ல ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். மூன்றாம் கட்டம் 8 முதல் 14 நாள் வரை. இந்த கட்டத்துல தான் உங்க உடம்புலையும் முகத்திலையும் வெளியே தெரியிற மாற்றங்கள் ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம முகத்துல வர்ற மாற்றத்தை பார்க்கலாம். இனிப்பு அதிகமா சாப்பிடுறது நம்ம சருமத்தோட மாயச சீக்கிரம் கூட்டும். சர்க்கரை ரத்தத்துல இருக்கிற புரதத்தோட சேரும்போது கிளைகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். இது நம்ம சருமத்துக்கு எலாஸ்டிசிட்டி கொடுக்கிற கொலாஜன் செல்களை அழிக்கும். இதுதான் முகத்துல சுருக்கம் விழவும் வயசான மாதிரி தெரியவும் காரணம். ஆனா சர்க்கரை நிறுத்தி 2வது வாரத்துக்கு போகும்போதே இந்த கொலாஜன் செல்கள் திரும்ப உற்பத்தியாக ஆரம்பிக்கும்.
முகத்துல இருக்கிற வீக்கம் முழுசா போயிடும். கன்னத்திலையும் கண்ணுக்கு கீழேயும் இருந்த வீக்கம் குறையும். பருக்கள் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப சீக்கிரம் காய ஆரம்பிக்கும். புதுசா பருக்கள் வர்றது முழுசா நிக்கும். சருமத்துக்கு இயற்கையான ஒரு பொலிவு வரும். விலை உயர்ந்த கிரீம் போட்டா கிடைக்கிறத விட பெரிய மாற்றம் இந்த நாட்கள்ல உங்க முகத்துல தெரியும். இனி உடம்புல வர்ற மாற்றத்தை பார்க்கலாம். இந்த கட்டத்துல உங்க உடம்பு எடை குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா வயிற்றை சுத்தி இருக்கிற கொழுப்பு. சர்க்கரை உடம்புக்குள்ள போனதும் இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமா சுரக்கும். இந்த இன்சுலின் தான் நம்ம உடம்புல கொழுப்பை சேர்த்து வைக்க காரணம். சர்க்கரை நிறுத்தினதும் இன்சுலின் உற்பத்தி சரியான அளவுக்கு வரும். உடம்பு எனர்ஜிக்காக சேர்த்து வச்சிருக்கிற கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். வயிற்றோட ஜீரணம் ரொம்ப ஈஸியாகும். அசிடிட்டி, கேஸ் மாதிரி பிரச்சனைகள் பெரிய அளவுல குறையும். சாப்பிட்டதும் வயிறு ஊதுற கஷ்டம் இந்த நாட்களோட முழுசா போயிடும். 4ஆம் கட்டம் 15 முதல் 21 நாள் வரை. இது ஒரு புது ஆரம்பம். இப்போ உங்க உடம்பு முழுசா சர்க்கரை அப்படிங்கிற பழக்கத்திலிருந்து விடுபட்டிருக்கும். இனிப்பு சாப்பிடணும்னு ஆசை இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. உங்க முன்னாடி பெரிய ஸ்வீட் வச்சாலும் உங்களுக்கு அதை சாப்பிட தோணாது. அந்த அளவுக்கு உங்க மூளை மாறி வந்திருக்கும். உங்க சிந்தனைக்கு பெரிய தெளிவு வரும். ஞாபக சக்தி கூடுற மாதிரி உங்களுக்கே தெரியும். வேலையில அதிக கவனம் செலுத்த முடியும். இந்த 21 நாள் உங்க உடம்புக்குள்ள பெரிய ரிப்பேர் வேலை நடத்துது. குறிப்பா உங்க கல்லீரலோட ஆரோக்கியத்துல. நம்ம சாப்பிடுற அதிகமான இனிப்பு கல்லீரல்ல கொழுப்பா சேருது. இதுதான் ஃபேட்டி லிவர் மாதிரி வியாதிகளுக்கு காரணம். ஆனா சர்க்கரை நிறுத்தும் போது கல்லீரல் அதுல இருக்கிற கொழுப்பை வெளியே தள்ளி தன்னை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும். உங்க இதயத்தோட செயல்பாடு இன்னும் நல்லா இருக்கும். ரத்த அழுத்தம் சரியான அளவுல இருக்கும். உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு பெரிய அளவுல குறைஞ்சு நல்ல கொலஸ்ட்ரால் கூடும். எதிர்காலத்துல சர்க்கரை நோய், இதய நோய் மாதிரி பெரிய வியாதிகள் வர்ற சான்ஸை இந்த ஒரு முடிவால நீங்க இல்லாம ஆக்குறீங்க. இவ்வளவு மாற்றங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எவ்வளவு நம்ம உடம்பை இந்த இனிப்பு வச்சு கெடுத்துட்டு இருந்தோம்னு. சர்க்கரை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கூட தேவையில்லாத ஒண்ணு. இயற்கையா பழம், காய்கறி, பால் இது எல்லாம் இருக்கிற இனிப்பே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்க போதும். நம்ம வெளியிருந்து சேர்க்கிற வெள்ளை சர்க்கரை வெறும் விஷம் மட்டும்தான். அது மெதுவா மெதுவா நம்மள அரிச்சு திங்குது. இந்த மாற்றங்கள் வெறும் 21 நாளோட மட்டும் முடியல. இது ஒரு புது வாழ்க்கை முறையோட ஆரம்பம்தான். இந்த 21 நாள் நீங்க முடிச்சிட்டா அப்புறம் ஒருபோதும் பழைய மாதிரி இனிப்பு மேல உங்களுக்கு ஆசை வராது. உங்க நாக்கோட டேஸ்ட் பட்ஸ் கூட மாறி இருக்கும். சாதாரண சாப்பாடோட உண்மையான ருசியை நீங்க இன்னும் நல்லா அனுபவிக்க முடியும். ஒரு ஆப்பிளோ வாழைப்பழமோ சாப்பிடும்போது முன்னாடி கிடைக்காத அளவுக்கு இனிப்பும் ருசியும் உங்களுக்கு கிடைக்கும். பல பேர் நினைக்கிறது சர்க்கரை நிறுத்திட்டா அப்புறம் என்ன சாப்பிட்றதுன்னு. நம்ம ஊர்ல நிறைய சர்க்கரை இல்லாத சாப்பாடு இருக்கு. காலையில டீ குடிக்கிற பழக்கத்தை மாத்த முடியாதவங்க இனிப்பு சேர்க்காத டீயோ கிரீன் டீயோ பழகலாம். முதல் கஷ்டம் போனா அப்புறம் உங்களுக்கு இனிப்பு டீ குடிக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. பசிக்கும்போது பேக்கரி ஐட்டத்துக்கு பதிலா கொஞ்சம் நட்ஸ் சாப்பிடலாம், இல்லைன்னா பழம் சாப்பிடலாம். முக்கிய சாப்பாட்டுல அதிக காய்கறியும் புரதமும் சேருங்க. இது எல்லாம் இந்த பயணத்தை ஈஸியாக்கும். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சா அது நடக்காம போகலாம். மாற்றங்கள் ஆரம்பிக்கணும் இப்போல இருந்து. உங்க வீட்ல இருக்கிற சர்க்கரை டப்பாவை தள்ளி வைங்க. உங்க உடம்புக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பரிசா இந்த முடிவு இருக்கும். நல்ல ஆரோக்கியம், பொலிவான சருமம், சுறுசுறுப்பு, தெளிவான சிந்தனைகள் இது எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். இந்த 21 நாள் சவாலை ஏத்துக்க நீங்க ரெடியா? உங்க ஆரோக்கியத்துக்காக இந்த ஒரு சின்ன தியாகம் பண்ண உங்களால முடியுமா? ஆமாண்ணா, நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன்னு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த அறிவுகள் மத்தவங்களுக்கும் போக இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க உடம்ப நேசிக்க ஆரம்பிக்க இன்னைக்கு விட நல்ல நாள் இல்ல. மாற்றங்கள் நாளைக்கு இல்ல, இன்னைக்கு இப்போலிருந்து ஆரம்பிக்கட்டும். இந்த சவாலை நீங்க ஏத்துக்கும் போது உங்க குடும்பத்துக்கும் ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க. ஒரு நாள் இனிப்பு இல்லாம இருந்தா என்ன ஆகும்னு யோசிக்காதீங்க. ஒரு நாள் இனிப்பு இல்லாம இருந்தா உங்க வாழ்க்கையே மாறும்னு யோசிங்க. உடம்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசு, அதை பாதுகாக்கிறது உங்க பொறுப்பு. இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நாளைக்கு பெரிய ஆரோக்கியமா மாறும். நீங்க தயாரா?